கடந்த 2 நாளா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை வந்து சோசியல் மீடியால லெஃப்ட் ரைட் சென்டர்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம். நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேங்க கலாட்டா சேனல்ல. அந்த ஆங்கர் கரெக்டா தான் கேக்குறாரு, நீங்க என்ன ஒரு டெலூஷனல் வேர்ல்டுல இருக்கீங்க, உங்களை நீங்களே பெரிய ஆக்டரா நினைச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் தப்பா பேசுறீங்க, உண்மையாவே பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் தான் பெரியவன்னு பேசுறீங்களே அப்படின்னு அவர் கேட்ட உடனே திவாகர் ஏஞ்சி போயிட்டாரு, வாக் அவுட் பண்ணிட்டாரு. அவர் பண்றது தப்பு தாங்க. அந்த ஆங்கர் சொன்ன மாதிரி அவர் ஒரு டெலூஷனல் வேர்ல்டுல தான் இருக்காரு. தேவையில்லாம ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமால அவங்கள பத்தி எல்லாம் வாய் விட்டுக்கிட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் அவர் தெரிஞ்சுதாங்க பண்றாரு. ஏன்னா என்ன பண்ணா சீக்கிரமா ஃபேமஸ் ஆகலாம், ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்ட்டு தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுதான் அவர் பண்றாரு. அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். எனிவே பிக்கர் பிக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் அவன் மூஞ்ச பார்த்தாலே கோவம் வருது அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அப்புறம் போற போகல ஆன்லைன்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனை வெட்டணும் குத்தணும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா கமெண்ட்ஸ் பண்றாங்க. அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போக வேணாங்க. என்ன அவர் என்ன கொலை பண்ணிட்டாரா இல்ல வேற ஏதாவது கிரைம் பண்ணிட்டாரா? நம்ம மக்கள் கிட்ட என்ன டேஞ்சரஸான விஷயம் நான் பாக்குற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டு மந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஹர்ட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவனை திட்டுறாங்க, போற போகல நம்மளும் திட்டுவோம் அப்படின்னு போய் ஜாயின் பண்ணி திட்டக்கூடாதுங்க. ஆஸ் an இண்டிவிஜுவலா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். அது ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இது சரியா தப்பா அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி அப்புறம் பேசுனீங்கன்னா ஓகே. ஏன்னா நம்ம ஹியூமன்ஸோட சைக்காலஜி அப்படிதாங்க. நம்ம மைண்ட் கொஞ்சம் ட்விஸ்டட் மைண்ட் தான். அதனால 10 1 11 நம்மளும் ஏதாவது சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டை அவாய்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் a healthy mindset. எனிவே ஆன் a lighter note, இப்போ ரீசெண்டா சூர்யா சார் நடிச்ச கருப்பு படத்தோட ட்ரெய்லர் வந்ததுங்க. அதுல ஒரு வாட்டர்மெலன் சாப்பிடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதை பார்த்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் சூர்யா சார் என்ன காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காப்ல. இத பார்த்து சூர்யா சார் எவ்வளவு காண்டா இருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச நேரம் அவர் எப்படி தெரியுமா இருப்பாரு, இவனுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார்னு பேர் வச்சவன் எவன்டா, அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.